வங்கதேச நிலவரம் குறித்து அமைச்சர்களுடன் பிரதமர் மோடி அவசர ஆலோசனை. ஷேக் ஹசீனா பாதுகாப்பு குறித்து ஆலோசனை என தகவல். சென்னை விமான நிலையத்தில் 267 கிலோ தங்கம் கடத்தல் வழக்கு சிபிஐக்கு மாற்ற மத்திய அரசு முடிவு. வங்கதேசத்தில் பதற்றம் காரணமாக டாக்காவில் செயல்பட்டு வரும் LIC அலுவலகம் மூடப்பட்டது. ஊரடங்கு உத்தரவு விதிக்கப்பட்டுள்ளதால் வரும் 7ஆம் தேதி வரை அலுவலகம் இயங்காது என LIC அறிவிப்பு. வங்கதேசத்தில் இடைக்கால பிரதமர் சலிமுல்லா கான் தலைமையில் புதிய அரசு அமைந்தது. அரசு நிர்வகிக்க முன்னாள் இந்நாள் ராணுவ தளபதிகள் 10 பேர் அடங்கிய குழு அரசு நிர்வகிக்கும் என ராணுவம் உத்தரவு. டாக்காவில் இருந்து ராணுவ ஹெலிகாப்டரில் தனது சகோதரியுடன் டெல்லி வந்தடைந்தார் ஷேக் ஹசீனா. வங்கதேசத்தில் கலவரம் வெடித்ததால் டெல்லி வந்த ஷேக் ஹசீனா ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல திட்டம். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் மூத்த ராணுவ அதிகாரிகள் ஷேக் ஹசீனாவை டெல்லி விமானப்படை தளத்தில் சந்தித்தனர். ஷேக் ஹசீனாவை டெல்லி புறநகரில் பாதுகாப்பாக தங்க வைக்க ஏற்பாடு. வங்கதேசத்தில் பிரதமர் பதவியை ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்ததால் ஆட்சியை கைப்பற்றியது ராணுவம். வங்கதேசத்தில் ராணுவ ஆட்சி அமலுக்கு வந்தது. ராணுவ தளபதி உஸ் ஜமான் அறிவிப்பு. மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு காங்கிரஸ் கோரிக்கை. டாக்காவில் உள்ள ஷேக் ஹசீனாவின் இல்லத்தில் புகுந்து பொருட்களை அள்ளிச் சென்ற போராட்டக்காரர்கள் வீட்டில் இருந்த உணவை ரசித்து சாப்பிட்டு மகிழ்ச்சி. ছাত্র এবং ছাত্রী ভাই বোনদেরকে স্পেশাল থ্যাঙ্কস। আপনারা দেখতে পাচ্ছেন আমি গণভবনের ভিতরে এখন গণভবনের মধ্যে অবস্থান করতেছি। এই যে আমাদের আর্মি ভাইয়েরা আমাদের সহযোগিতা করেছে। டாக்காவில் நாடாளுமன்றத்தில் புகுந்து போராட்டக்காரர்கள் வன்முறை. ஷேக் ஹசீனாவின் தந்தையும் முன்னாள் அதிபருமான ஷேக் முஜிபுர் ரஹ்மான் சிலை உடைப்பு. தூத்துக்குடி மீனவர்கள் 22 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. எல்லை தாண்டி வந்ததாக கூறி இலங்கை கடற்படை மீண்டும் அட்டூழியம். வங்கதேசத்தில் போராட்டக்காரர்களின் வன்முறை ஓயவில்லை. வீதிகளில் ஆயுதங்களுடன் வலம் வரும் இளைஞர்கள். வதந்திகளுக்கு இடம் தராமல் மேற்கு வங்க மக்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். வங்கதேச கலவரம் தொடர்பாக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வேண்டுகோள். நெல்லையில் திமுக தலைமையின் உத்தரவை மீறி வாக்களித்த 23 கவுன்சிலர்கள். திமுக களமிறக்கிய ராமகிருஷ்ணனுக்கு எதிராக வாக்களித்ததால் பரபரப்பு. நெல்லையில் அதிகாரப்பூர்வ மேயர் வேட்பாளருக்கு எதிராக திமுக கவுன்சிலர்கள் வாக்களித்ததால் கட்சி தலைமை அதிருப்தி. கோவை மேயர் தேர்தலில் கவனம் தேவை என திமுக அறிவுறுத்தல். வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 405 அதிகரிப்பு. மீட்புப் பணிகள் இன்னும் சில நாட்கள் நீடிக்கும் என தகவல். வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்த 150க்கும் மேற்பட்ட உடல்கள் ஒரே இடத்தில் அடக்கம். உறவினர்களால் அடையாளம் காணப்படாத உடல்களும் அடக்கம் செய்யப்பட்டது.
ராமநாதபுரம், சிவகங்கை, வேலூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி உள்ளிட்ட இடங்களில் சூறை காற்றுடன் கனமழை. பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. பழவேற்காடு மீனவர்கள் புதுச்சேரி மீனவர்கள் இடையே மீன் பிடிப்பதில் தகராறு. புதுச்சேரி மீனவர்கள் தாக்கியதை கண்டித்து பழவேற்காட்டில் சாலை மறியல்.